ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பாவக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி. முதல்ல சட்டி காஞ்சதொன்னே எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு, மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ண பாவக்காவையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த பாவக்காய் வந்து இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் தக்காளியோடு வதக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக வதக்கி குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் கிடைக்கும். பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற போட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா 20 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு சின்னதாக அந்த கசப்பு தெரியறதுக்காக, ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நல்லா, அதனால் சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சுட சுட சாப்பாட்டு